மஞ்ச சட்டை போட்டு ஒருத்தன் ஃபைனல்ஸ்ல நிக்கிறான்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. தோல்விய ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். இவங்களுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு என்னென்ன மேட்டர்லாம் நடந்துச்சோ, அதே மேட்டர் தான் நடந்துச்சு. இந்த நியூசிலாந்து டீம யாரும் ஒரு மிகப்பெரிய உலக லெவல் டீமு அப்டின்லாம் யாரும் பேசுறது கிடையாது. ஓப்பனிங்ல இறங்கி அண்ணன் பிரெண்டன் மெக்கலம் பார்க்குறவன் எல்லாத்தையும் தாக்கிட்டு இருந்தாப்ல. இதுபோக கூட இருந்த மார்டின் குப்தில் 200லாம் வேர்ல்டு கப்ல அடிச்சிருந்தாப்ல. பிரைம் சவுத் ஆப்பிரிக்கா டீம 2015 செமி ஃபைனல்ஸ்ல கப்பை சடிச்சு ஃபைனல்ஸ்க்கு போனா, அங்க மஞ்ச சட்டைய போட்டு ஒருத்தன் நிக்கிறான். மஞ்ச சட்டை போட்டு ஒருத்தன் ஃபைனல்ஸ்ல நிக்கிறான்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. தோல்விய ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். ஆஸ்திரேலியா ஜெயிச்சு போட்டானுங்க. 2019ல மறுபடியும் ஃபைனல்ஸ் போறாங்க. மேட்ச் டிராவ் ஆகுது. டிராவ் ஆன மேட்ச்ல சூப்பர் ஓவர போட்டா, மறுபடியும் அதுவும் டிராவ் ஆகுது. பவுண்டரிகளை அதிகமாக அடித்த காரணத்தினால் இங்கிலாந்து ஜெயிச்சு போட்டானுங்க. சரியான பேட் ரெப் ஆயிப்போச்சு நியூசிலாந்துக்கு. இவங்க நெறைய தங்கமான பிளேயர்ஸ வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி சொன்ன மாரி மேல அண்ணன் மெக்கலம் நாயடி பேயடி. மார்டின் குப்தில், ராஸ் டெய்லரு, கேன் வில்லியம்சனு, இதுபோக தரமான தாறுமாறான பவுலர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் வேணுமா? டிம் சவுத்தியும், ட்ரென்ட் போல்ட்டும் காட்டுன்னு காட்டிட்டு இருந்தாங்க. ஸ்பின் வேணுமா? 2015ல அண்ணன் டான் விட்டோரி வேற மாரி போட்டிருந்தாப்ல. 2015 வேர்ல்டு கப்ல ட்ரென்ட் போல்ட் தான் ஜாயிண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்தாப்ல. அதே மாரி 2019லயும் தலைவன் 17 விக்கெட் எடுத்தான். "சோ குளோஸ் எட் சோ ஃபார்" அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்குது. டிராஃபி ரொம்ப கிட்டத்துல இருக்கு. ஆனா ரொம்ப தூரத்துல இருக்குன்னு பொருள். கிரிக்கெட்டா மட்டுமே விளையாடக்கூடிய டீமு இந்த டீமு. சவுத் ஆப்பிரிக்கன் டீம் ஒரு சீரியல் பாட்லர்ஸு. அந்த மாரி நம்ம நியூசிலாண்ட சொல்ல முடியாது. ஏன்னா, டெக்னிக்காலிட்டி அடிப்படையிலயும், பியூர் லக்குனாலயும் தான் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. வருங்காலத்தில நியூசிலாந்து ஒரு வேர்ல்டு கப் அடிக்கணும். அத நான் என் கண்ணால பார்க்கணும்.